தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஏஐ உலகத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஜோக். ஏஐ உலகத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஜோக். நம்பர் 1, டேய் சாட் ஜிபிடி ஜெமினின்னு எல்லா ஏஐயும் மனுஷன் கேட்குற எல்லா கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்லுதுடா. நம்பர் 2, அதெல்லாம் சும்மாடா, நம்ம ஊர் வீட்டில் இருக்கிற ஒரு கேள்விக்கு அதால் பதில் சொல்லவே முடியாது. அப்படி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பதில் அப்படி என்ன கேள்வி கேட்குறாங்க, அம்மா ஏன் என் நீல கலர் சாக்ஸு எங்கே வச்சிங்க? இந்த கேள்வியை ஏஐ கிட்ட கேட்டுப்பார், சர்வரே கிராஷ் ஆகிடும். ஏன்னா அது நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஓ சாக்ஸ் எடுத்து எங்கே ஒலிக்க வச்சேன்னு சொல்லிட்டு அது நம்ம அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுமா. பயங்கரமான ஜோக்கில் இது. அடுத்த ஜோக்கு, ஏஐ மாமியார் ஜோக்கு. மகன், அம்மா வீட்டுக்கு புதுசாக ஒரு ஏஐ ரோபோட் வாங்கியிருக்கேன். அம்மா வீட்டுக்கு ஒரு ஏஐ ரோபோட் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அது அப்படியே செய்யும். அம்மா, அப்படியா? சங்கதி ஏழே ரோபோட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிரை எடுத்து சிலுப்பி 4 ஐஸ் கட்டி போட்டு பெருங்காயம் கொத்தமல்லி தூவி ஒரு சோம்பு மோர் போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ரோபோட் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு எரர், ஃபிசிக்கல் டாஸ்க் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருது எரரில். அம்மா மகனை பார்த்து, உன் பொண்டாட்டி கூட பரவாயில்லடா, கூப்பிட்டா முடியாதுன்னு வாயால் சொல்லுவான். இது என்னடானா கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு நிற்கிது, ஓடா டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். வக்கீல் வண்டுமுருகன் ஜோக்கு. சீனியர் வக்கீல், என்னப்பா கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி போய், யுவர் ஆனர் என் கிளைண்ட்டு ரொம்ப அப்பாவின்னு வாதாட சொன்னால், எங்கள் அம்மா சத்தியமாக இவன் திருடலைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். இவரான இவன் இந்த என் கட்சிக்காரர் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவன் திருடலைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாராம். அவர் எங்கள் அம்மா சத்தியமாக இவன் திருடலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாராம். ஜூனியர் வக்கீல், நீங்கள் தானே சார் சொன்னீங்க கோர்ட்டில் எப்போவுமே உண்மையை தான் பேசணும் அப்படின்னு, சென்டிமெண்ட்டாக வாதாடணும்னு அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சீனியர் வக்கீல். அதுக்காக கோர்ட்டை பஞ்சாயத்து போர்டு மாற்றிவியாடா, அதுக்காக கோர்ட்டை போய் பஞ்சாயத்து போர்டாக மாற்றிடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இது உண்மைதான் இல்லை, அது வேறுலாம் பண்ணக்கூடாது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வக்கீல். நீதிபதி ஆன்லைன் கிளாஸில் இருந்த வக்கீல் பேசுகிறார். நீதிபதி, பிரதிவாதி தரப்பு வக்கீல் அவர்களே, உங்கள் வாதத்தை ஆரம்பிங்க. வக்கீல், 2020 ஆன்லைன் கிளாஸ் கவனித்தவர். வக்கீல் ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சவரான். இவர் ஆனர், என் கட்சிக்காரர் குற்றமற்றவர். ஏன்னா ஹலோ அம்மா கிச்சனில் மிக்சியை நிறுத்த சொல்லுங்கள், கோர்ட்டில் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆன்லைன் கிளாஸில் இவர் ஆன்லைன் கிளாஸில் படித்த மாரி நீதிபதி கிட்ட சொல்கிறார். நீதிபதி, இது நேட்டிவ் கோர்ட் ஐயா, நீங்கள் நேரில் தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வக்கீல், சாரி சார், பழகி போச்சு, அப்படியே மைக் மியூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எப்போ இது பயங்கரமான இது இல்லை. அவர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி கோர்ட்டில் வாதாடும் போதும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அம்மா கொஞ்சம் மிக்ஸி ஆன் பண்ணு, மைக் செக் பண்ணுறது. அது பயங்கரமான ஜோக் இது எல்லாமே. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.